சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு பட்டிமன்றம் போல் மாறிவிட்டதாகவும் ஆளும் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எதிர்க்கட்சியினரை குறை கூறுவதில்தான் மும்முரமாக இருப்பதாகவும் தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அனகாபுத்தூரில் தேமுதிக நிறுவனரான மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்று பேசிய விஜய பிரபாகரன் தாவேக அரசு மறைமுகமாக பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் குற்றம் சுமத்தினார். மக்கள் உங்களே கேட்கிற ஒரு மாற்றம் கொடுத்தீங்களே, 100 நாள் மேல ஆச்சு. கேப்டன் எப்பயுமே சொல்லுவார், 100 நாள் பொறுமையா இருங்க, அதுக்கப்புறம் கேள்விகள். 100 நாள் மேல ஆயிடுச்சு, புதுமையான ஆட்சி எப்படி இருக்கு மக்கள் நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஏதாச்சும் புதுமையான திட்டங்கள் இருக்கா? கரண்ட் பில் கட்டணம் உயர்வு, காவேரி பிரச்சனையில பேச மாட்டேங்கிறாங்க, பிஜேபி மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு சட்டசபையில நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வாழ்த்துறாங்க, இல்லன்னா சம்பந்தமே எல்லாம் பேசுறாங்க, இல்லன்னா சட்டமன்றம் ஒரு பட்டிமன்றமா ஆயிருச்சு. நான் ஒண்ணு சொல்ல, நீ ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணுக்கு இல்ல, நீ ஒண்ணுக்கு இல்ல, நீ அப்படி சொன்ன, நான் இப்படி சொன்ன. குழந்தை விளையாட்டா இது. உடனே பாட்டு பாடுறாங்க. என்ன அண்ணன் சொல்றாரு, ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்க சீரியலே பாக்குறது இல்ல, சட்டமன்றம் என்ன கூத்தா இது, சீரியலே பாக்குறது இல்ல, சட்டமன்றம் தான் பாக்குறேன். சட்டமன்றம் மெகா சீரியலா, மாமியார் மருமக சண்டையா இங்க போயிட்டு இருக்கு.